ஹாய்ங்க, வெயில் காலத்துல சாப்பிடுவாங்க தயிர். இன்னைக்கு ஞாயிறு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களை ஒரு அருமையான நிம்மதியான இடத்துக்கு இன்னைக்கு கூட்டிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு டீ கடைக்கு போயிட்டு டீயை போடுறேன். டீயை போட்டுட்டு இருக்கும் போது நம்ம கடை ஓனர் நம்மளுக்கு பிரெண்ட் ஆயிட்டாங்க. நம்ம கடைக்குள்ளேயே உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த அக்கா கிட்ட டாட்டா சொல்லிட்டு வரும்போது அக்கா நம்ம போன் நம்பர் வாங்கிக்கிட்டாங்க. அப்ப இந்த சைடு வந்தாலும் நம்ம கடைக்கு வரணும்ட்டு என்னைய பாசமா அமைச்சு வச்சாங்க. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங். அருமையா இருந்தது இடம் பார்க்க. அதனால அங்கேயே குத்த வச்சு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா நடப்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா காலை உணவு அங்க இலவசமா போடுறாங்கன்னு கேள்விப்பட்டா உடனே அந்த இடத்தை தேடி கடகடன்னு ஓடி போயிட்டு தட்டை தூக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதோ பாரு தூரத்துல 35 படி அதை கொஞ்சம் மிதின்ட்டு மேல வந்தாச்சு. சும்மா ஏன் உட்காரணும்ட்டு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அந்த வெயிலுக்கு அடியிலேயே உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு இடமும் அவ்வளவு அருமையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் புல்லாங்குழல் எடுத்து கொஞ்ச நேரம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு 10 ஆசை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை அங்கேயே உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். எழுதி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் மாறு வேஷத்துல வெளியில வந்தாச்சு. அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு நானும் பாண்டா பையனும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஆறிட்டு இருந்த துணியெல்லாம் பக்கெட்ல ஊற வச்சு நல்லபடியா அதை தோச்சு முடிச்சு தூக்கி போட்டு என்னால் மன நிம்மதியா போயிடுச்சு. நாளை சந்திக்கிறேன். இத்தோட இந்த விளாகை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.